தஞ்சாவூர் போகிற வழியில் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயில்னு இருக்குது. அதுதான் எங்களோட குலதெய்வம். கோயில் சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஐயனார் கோயில். இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் எங்கேனாலும் ஊருக்கு வெளியில் போவாங்க. போய் காசு போட்டு வர சொன்ன டேட்டு பூட்டியிருக்கு, இல்லைன்னா உள்ளே போய் சாமி கும்பிடலாம். பூட்டி இருக்கிறதுனால உண்டியலில் காசு மட்டும் போட்டுட்டு வர சொல்லியிருக்கேன். 90 கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, பிள்ளைங்களுக்கு பூசி விடணும். நாற்று நடுறாங்க வயல்ல. ஒரே உருண்டை வேணுமா அம்மா உங்களுக்கு? இதான் இங்கே உள்ள குளம், கோயில் குளம். பூ கொடுங்க, ஒரு முழம் கொடுங்க. இந்த பூ கொடுங்க. இந்த பூ கொடுத்துட்டீங்க. இது தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலில் ஃபேமஸ் இந்த முறுக்கு. வாங்கி சாப்பிட்டு தான் போவாங்க. பிளாஸ்டிக்ல இருக்க விளையாட்டு போங்க, மண்ணில் இருக்குமே அது இருக்கு இல்லையா? எவ்வளோ ஒன்று? 75, 25. என்ன கலர் வாங்குவோம்? 2 50 ரூபாயா? எங்க போனாலும் ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன் நான். காப்பு போடுறதுக்கு ஏதாவது கையில் ஏதாவது சதை இருக்கு. நாப்பு வேறு எலும்பை வச்சுட்டு நீ காப்பு போடணுங்கிற. ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே தான். அதான் பார்த்து அடுத்தது ஆரம்பிச்சாங்க. இது என்ன பசங்க போடுற செய்யணும்? அது கழுத்தோடு தான் இருக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கோயில் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ வந்து பசி வந்துருச்சு, அதனால் பக்கத்தில் இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம் அன்னபூர்ணாவில். இங்கே பாருடா, பொம்மையெல்லாம் இருக்கு. சரி வாங்க, நமக்கு இப்போ சோறு தான் முக்கியம். சோறை போடுவோம் வயிற்றுல.
இங்கெல்லாம் வெறும் குங்குமம் மஞ்சள் குங்குமமாக இருக்கு. பசி வயிறு நாட்டியம் ஆடுது. வெயிலாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பாருங்க. உனக்கு என்ன சொல்லியிருக்க? சில்லி பரோட்டாவா? சில்லி பரோட்டா. ஒரு பக்கம் சாம்பாரே ஊற்றல, அதுக்குள்ளே இங்கே ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஒரு பிளேட்டு கொடுக்க மாட்டேங்க. பிளேட்டும் கொடுக்க மாட்டீங்களா? அன்னபூர்ணா சாம்பார் சூப்பராக இருக்கும். நானும் என் பொண்ணு ஒரே வேலையே சாப்பிடுவோம். ஏன்னா எங்களால் ஒரு சாப்பாடு முழுசாக சாப்பிட முடியாது. என்ன விட்டுட்டு என்ன வாங்குறீங்க? அப்பா இவ்வளோ பெருசா இருக்கு. எவ்வளவு? 50 ரூபாயா? இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. கைவினை நவராத்திரி கொலு பொம்மைகள், தஞ்சாவூர் பெயிண்ட், தஞ்சாவூர் பெயிண்டிங்கு. இங்கே ஸ்பெஷல் அந்த கடையில் என்ன செய்யணும்? அதுக்குன்னே ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு ஊதணுமா, குழி நேச்சுரல் குழி எப்படி கற்றுதோ அதே மாதிரி கற்று. இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தால அன்னபூர்ணா அருகில் இருக்கு. சரி, கடை பேர்? கடை பேர் அன்னபூர்ணா ஹோட்டல் அருகில் இருக்கு. சரி. அது என்ன இது அடிப்பாங்களே, இது பேர் தான் மறந்து போயிட்டேன். கோலாட்டம் அடிக்கிறது எல்லாமே இருக்கு. இங்கே பாரு, அழகா இருக்கு. இது என்ன குரங்கு பொம்மை, அழகா இருக்கு. இது பாருமா, அந்த காலத்து சாங் கிளாஸ்ங்கிறது டைமிங்கு. கலைஞருக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வருது. அதனால கைவினை கலை பொருளாக இருக்குங்க. ஒன்று ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவோம், ஒன்று ஸ்லோவாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு விநாயகர் இதெல்லாம் உத்தரகாண்டிலேருந்து வருது. கைவினை பொருள் தீய சக்திகள் உள்ளே வராது. வீட்டு என்ட்ரன்ஸில் பூஜை ரூமில் மாட்டலாம். விநாயகர், டிஸ்ட்ரிக் சூரியன், டிஸ்ட்ரிக்கு சூரியன், வீட்டு வாஸ்து. அதெல்லாம் என்ன ரேட்டு சார் வரும்? இது வந்து 500 ரூபா வரும் மேடம். அது 750 ரூபா வரும் பிள்ளையார். அது 750 பிள்ளையார். இன்னொன்று ஒரு ரேட்டு. சரி சரி. தஞ்சாவூர்லேருந்து திருவாரூருக்கு போகிற ரோட்டில் வந்து புனேனூர் ஊர் இருக்குது. அங்கே வந்து மாரியம்மன் கோவில் பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. இங்கே வந்து புல்லாங்குழல் வந்து ரொம்ப ஃபேமஸ் இசைக்கருவி. தஞ்சாவூர் வந்து ஃபேமஸான இசைக்கருவி புல்லாங்குழல் இங்கே வந்து கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பொம்மைகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு ஃபங்க்ஷன் வரும். இசைக்கருவி எல்லாம் மெயின் புல்லாங்குழல். தஞ்சாவூரில் எல்லாமே ஒவ்வொரு ஃபேமஸு. அந்த மெயினாக புல்லாங்குழல் நல்லா ஃபாஸ்ட்டாக சர்வீஸ். சீப் அண்ட் பெஸ்ட்டாக. இதில் வந்து 1800 ரூபாய் சொல்கிறாங்க. 1700 ரூபாயா? சின்ன குழந்தைங்களாம் உட்காந்து விளையாடுறது எல்லா கலர்லேயுமே இருக்குது.
ஆகா இவர் வேற பையன் தூக்கிட்டு வந்துடுறாருயா. வெயில நிற்கிறாராம், பாவமாக இருக்கான். சாப்பிட்றமோ இல்லையே வாங்குங்க பாங்கிறான். மாமா நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பரான டீ வாங்கிட்டு வாங்க. ஒரு 4 டீ. 4 டீ. 4 டீ இல்லை 4 டீ பண்ணி போகுது பாரு. நல்ல வேகமாக சுத்தணும் எடுத்து. அவர் எடுத்து எடுத்து அது வீட்டில் போய் விளையாடலாமே. இப்போ என்னப்பா அவசரம் உனக்கு? எல்லாருக்குமே கிளாஸ் தானாப்பா? எல்லாம் பார்த்து கொடுங்க. குப்பையா சமோசா தைக்குது பத்தியாது. ஆடு டீ குடிக்கிறது பாருங்க. சூடா இருக்குல்ல, அவையா வேணுங்குது. தங்கப்பிள்ள குடிக்குது, டீ குடிக்குது. கொழுப்பை பத்தியாது. சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாச்சு. ரிக்கிக்கு வேற ரொம்ப பசி தாங்க முடியாமல் குளிச்சிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை இதோட முடிச்சிக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது. நாங்கள் வரும்போது செம்ம வெயில். அதனால் இதையோட முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.